ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர வம்சம் எப்படி ஆரம்பித்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது ராஜாக்கள்லாம் சில பேர் நாங்கள் சந்திர வம்சத்தில் வந்தவங்க, சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் சூரிய வம்சத்துலேருந்து வந்தவங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதில் சந்திர வம்சம் எங்கே ஆரம்பித்தது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் வர ஒரு கதை. அதுவும் இந்த கதை எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, துவாபர யுகத்தில் இந்த கதை நடக்குது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகஸ்பதி இருக்கார். ஸோ இவர் நவகிரகத்தில் இந்த வியாழன் இருக்கார் இல்லையா, அவருடைய அம்சம்தான் இந்த பிரகஸ்பதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா இந்த கல்வியில், இந்த சடகு சம்பிரதாயத்தில், யாகத்தில் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா, அதாவது துவாபர யுகத்தில் இதுக்கு எல்லாமே ரொம்பவே முக்கியத்துவம் இருந்துச்சு. ஸோ இதனால் இவருடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவர் உலகத்துக்குமே இந்த விஷயம் தெரிய வருது. இதனால் தேவருலகத்தோட தலைவன் இந்திரன் என்ன சொல்கிறான்னா, பிரகஸ்பதி கிட்ட நீயே இனிமேட்டு என்னுடைய சம்மந்தப்பட்ட பூஜைகள் எல்லாத்தையும் தலைமை நின்று எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த காலத்தில் இன்னொரு விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆணும் தனியாக எந்த பூஜையோ புனஸ்காரமோ பண்ண முடியாது. தன்னோட மனைவியோட துணையோட தான் எந்த பூஜையோ புனஸ்காரமோ அவனால் பண்ண முடியும். யாருக்கிட்டையாவது ஆசீர்வாதம் வாங்கணுன்னாலும் அவனோட மனைவி அவன் கூட இருக்கணும். இல்லை சொர்க்கத்துக்கே போகணுன்னு அவன் நினச்சாலும் மனைவி கூட இருந்தால் தான் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். ஸோ பிரகஸ்பதிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவரோட மனைவி பேர் தாரா. தாரானா நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரகஸ்பதியும் அவரோட மனைவியும் சேர்ந்து எல்லா பூஜை புனஸ்காரம் பண்ணுறாங்க. இந்திரனுக்காக யாகம் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. ஆனால் பிரகஸ்பதி தன்னுடைய மனைவியை வெறும் இந்த பூஜை புனஸ்காரம் செய்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறாரு. தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறாரு. அதை தாண்டி மனைவிக்கான அங்கீகாரத்தை அவர் தாராக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் மற்ற பெண்களையும் பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் தாராக்கு தெரிய வருது. தெரிஞ்சோடனே அவங்க ரொம்ப சோகமாயிடுறாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி சோகத்தோடு நிலாவை பார்த்துட்ருக்காங்க. அந்த முழு நிலாவை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிலாவுடைய தலைவரான சந்திரன் மேலே அவங்களுக்கு ஒரு லவ் வருது. ஸோ சந்திரனும் தாராவை பார்க்க வரதா சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள லவ் ரொம்பவே அதிகமாகிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரா சந்திரனோட கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் பிரகஸ்பதிக்கு தெரிய வருது. தெரிஞ்சோடனே அவர் பயங்கர ஷாக் ஆகிறாரு. என்னடா அது, என்னோடய மனைவி இன்னொருத்தனோட போயிட்டாலே அப்படிங்கிறது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மனைவியோட துணை இல்லாமல் எந்த பூஜை புனஸ்காரமும் பண்ண முடியாது. இந்திரன் அவர் கொடுத்த பதவியும் அவரால் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இதனால் அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இந்திரன்ட்ட சொல்கிறாரு, இனிமேட்டு என்னால் உனக்கான எந்த பூஜையோ புனஸ்காரமோ யாகமோ என்னால் பண்ண முடியாது. என்னோடய மனைவி என் மனைவி என் கூட இல்லை, அவள் சந்திரன் கூட கிளம்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரகஸ்பதி சொல்கிறாரு, நீ நான் மறுபடியும் உனக்கு இந்த பூஜை புனஸ்காரம் யாகம்லாம் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டனா என்னோடய மனைவி என் கூட மறுபடியும் சேர்த்தி வை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு இந்திரன் தாராக்கிட்ட போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி நீ மறுபடியும் பிரகஸ்பதி கூட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தாரா முதல்ல மறுத்துடுறாங்க. எனக்கு என்னுடைய காதல் தான் முக்கியம், நான் பிரகஸ்பதியோடு சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்திரன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய உணர்ச்சிகள் மேலே எனக்கு அக்கறை கிடையாது. எனக்கு என்னுடைய பூஜை புனஸ்காரம்லாம் நடக்கணும், நீ பிரகஸ்பதியோடு சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி பிரகஸ்பதியோட வாழ வைக்கிறாரு. அப்போ என்னாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரா கர்ப்பமாயிடுறாங்க. பிரகஸ்பதிக்கு டவுட்டு, தாரா வயிற்றில் வளர்கிற குழந்தை யாருடையது அப்படின்ட்டு. ஸோ இவங்க தாரா கிட்ட கேட்குறாரு, யாருடைய குழந்தை அப்படின்ட்டு. தாரா ஒரு வார்த்தையும் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் மற்ற மக்களும் கேட்குறாங்க தாரா கிட்ட, இது யாருடைய குழந்தை யாருடைய குழந்தை அப்படின்ட்டு. தாரா எதுவுமே சொல்லலை, அமைதியாகவே இருக்காங்க. திடீர்னு ஒரு அதிசயம் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் வளர அந்த குழந்தை கேட்குது, என்னுடைய தந்தை யார் அப்படின்ட்டு. இது மற்றவங்களுக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. என்னடா அது, வயிற்றில் வர குழந்தைக்கு இவ்வளோ ஆர்வம், இந்த வயசுலேயே இது இவ்வளோ புத்திசாலியாக இருக்குது, கேட்குது தன்னுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மற்ற மக்கள்லாம் தாராட்ட சொல்கிறாங்க, உன் புருஷன் கேட்டு நீ சொல்லலை சரி, நாங்கள் கேட்டு சொல்லலை சரி, ஆனால் உன்னுடைய குழந்தை கேட்குது, நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாரா சொல்கிறாங்க, உன்னுடைய தந்தை சந்திரன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு பிரகஸ்பதிக்கு பயங்கர கோவம். என்னடா, என்னுடைய மனைவி வயிற்றில் இன்னொரு ஆண்மகனோட குழந்தை வளர்றதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அந்த குழந்தைய சபிச்சிட்றாரு. அதாவது நீ ஆணாவும் பிறக்க மாட்டேன், பெண்ணாகவும் பிறக்க மாட்டேன் அப்படின்னு சபிச்சிட்றாரு. ஸோ குழந்தை பிறகுது. அந்த குழந்தை தான் புதன். ஸோ குழந்தை பிறந்ததுலேருந்து தன்னுடைய தாயான தாராவை நச்சரிக்க ஆரம்பிச்சிடுது. கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைச்சி எடுக்குது. அதாவது என்னென்னா, நான் ஆணா பெண்ணா, நான் வாழ்க்கையில் என்ன பண்ணுறது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை சன்னியாசியாக போயிடுறதா, இல்லை ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதா, ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறதா பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியால் தொலைச்சி எடுக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இன்னொரு கதை நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தியம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரரசன் ஒரு நாள் ஒரு காட்டுக்கு வேட்டையாட போகிறான். ஸோ அந்த காடு பார்த்திங்கன்னா
சிவனும் பார்வதியும் லவ் பண்ணுற காடு தான் அந்த காடு. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாட போகிறான். சிவனும் பார்வதியும் வந்து விளையாட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து சிவன்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஆனால் இந்த காட்டில் நிறைய ஆண் மிருகங்கள் சுற்றிட்டு இருக்கு. அதாவது ஆண் சிங்கம் இருக்குது, அதோட பிடரியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆண் யானை இருக்குது, அதோட தந்தம்லாம் ரொம்ப நீளமாக அழகாக இருக்குது. இதே மாதிரி ஆண் மயிலெலாம் தொகை விரித்து ரொம்ப அழகாக ஆடுது. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த எல்லா விலங்குகளும் உங்களோட போட்டி போட ட்ரை பண்ணுதுன்னு எனக்கு தோணுது. அதனால் இந்த காட்டில் உங்களை தவிர எந்த ஆண் விலங்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிவனும் வந்து சிரிச்சுக்கிட்டே ஓகே நீ நினச்ச மாதிரியே ஆகட்டுன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் இருக்கிற ஆண் யானையெல்லாம் பெண் யானையாக மாறிடுது, ஆண் சிங்கம் எல்லாம் பெண் சிங்கமாக மாறிடுது, ஆண் மயிலும் பெண் மயிலாக மாறிடுது. சுத்தியம்னா வந்து அந்த காட்டுக்கு வேட்டையாட வந்தான் இல்லையா அந்த பேரரசன், அவனும் வந்து ஆணாக இருந்து பெண்ணாக மாறிடுறான். அவனுக்கு வந்து ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த காட்டுக்கு நான் வேட்டையாட வந்தேன், இப்படி திடீர்னு பொண்ணாக மாறிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. அவன் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறான். சுற்றி முற்றி பார்க்குறான், யாரா இந்த வேலையை பண்ணது, பேய் பண்ணதா, பிசாசு பண்ணதா, இல்லை வேறு ஏதாவது பூதம் பண்ணிச்சா, யாராவது என் மேலே சாபம் விட்டுட்டாங்களா, என்ன ஆச்சுன்னு இவன் அழுந்துக்கிட்டே காடு ஃபுல்லாக தேடுறான். தேடி கடைசியில் சிவன் பார்வதி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். சிவன்கிட்ட வந்து கேட்குறான், சிவன் பெருமானே நான் வந்து வேட்டையாட வந்து என்னை இப்படி மாற்றிட்டீங்களே, நான் இனிமேல் நான் எப்படி என் நாட்டுக்கு போகிறது, என் குழந்தை குட்டியை வந்து நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுந்துக்கிட்டே சொல்கிறான். அப்போ வந்து சிவன் சொல்கிறாரு, ஓகே நான் வந்து பண்ணதை வந்து என்னால் மறுபடியும் மாற்ற முடியாது, ஆனால் உன் நிலைமையை நினச்சாலும் எனக்கு பாவமாக தான் இருக்குது. ஸோ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீ வந்து தேய்பிறை எப்போ நீ பெண்ணாயிரு, வளர்பிறையாக இருக்கும்போது நீ ஆணாக மாறிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாதத்தில் 15 நாள் வந்து அவன் பெண்ணாக இருக்கணும், 15 நாள் வந்து ஆணாக இருக்கணும். சுத்தியம்னனும் அவனுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் சரின்னு ஒத்துக்கிறான். 15 நாள் பெண்ணாக இருக்கான், 15 நாள் ஆணாக இருக்கான். அவன் மறுபடியும் வந்து அவன் நாட்டுக்கு போகல. ஏன்னா வந்துட்டு எந்த நாடு தான் வந்து ஒரு அரசன் வந்து 15 நாள் பெண்ணாக இருப்பான் 15 நாள் ஆணாக இருப்பான்னா ஒத்துக்கும். ஸோ அவன் வந்து அதே காட்டில் வாழ்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். ஸோ ஈலாங்கிற பேரில் அவன் அந்த காட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புதனும் வந்து அந்த காட்டுக்கு வராரு. புதனும் ஈலாவும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவங்க 2 பேத்துக்குள்ளே பயங்கரமாக ஒத்து போயிடுது. ஸோ 2 பேரும் ஈக்குவலாக வந்து ஆணாகவும் பெண்ணாகவும் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய குழந்தை பிறகுது. இவங்க தான் வந்து சந்திர வம்சத்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சந்திர வம்சம் ஆரம்பித்த கதை. அது மட்டும் இல்லாமல் சந்திர வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்லாம் எனக்கு தெரியாது, சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்டுங்கிறதுனால சொல்கிறேன். அதாவது சந்திர வம்சத்தினர் சேர்ந்தவங்களுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கலை விஷயத்தில் ரொம்ப கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பாட்டு பாடுறது, ஓவியம் வரைகிறது, இந்த மாதிரி கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க வந்து சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அவங்க எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சந்திரன் எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற மாதிரி இவங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது இவங்க வந்து யாரையும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சந்திர வம்சத்தினர் உருவான கதை. அதாவது நம்ம பார்த்தோம் பிரகஸ்பதி தாராவும் சந்திரனும் சேர்ந்து புதனை வந்து பெற்றெடுக்கிறாங்க. அதே மாதிரி சுத்தியம்னன் காட்டுக்கு வேட்டையாட போகிறான். சிவனோட லீலையால் அவனும் பெண்ணாக மாறிடுறான். அப்புறம் புதனும் ஈலாவும் சேர்ந்து பெற்றுக்கிட்ட குழந்தைகள் தான் வந்து சந்திர வம்சத்தினர்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹாவ் அ குட் டே.